அடுத்ததாக இரண்டாவது பேனல் டிஸ்கஷன் ஃப்ரம் ஐடியா டு இப்போ. இதற்காக பேச்சாளர்களும் நெறியாளுநரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். முதலாவதாக திரு பாலகன் ஆறுமுகசுவாமி, ஃபவுண்டர் பாலகன் பிஸ்னஸ் அண்ட் டாக்ஸ் சர்வீசஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக பேச்சாளர் திரு பார்த்தசாரதி ராமானுஜம், பிரசிடென்ட் சிஎம்ஓ த இந்தியா சிமெண்ட்ஸ் லிமிடெட், சென்னையைச் சேர்ந்த திரு பார்த்தசாரதி ராமானுஜம் அவர்கள் இந்தியா சிமெண்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் சீஃப் மார்க்கெட்டிங் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். அடுத்ததாக திரு லேனா கண்ணப்பன், கோ ஃபவுண்டர் ஹெல்த் கேர் ட்ரையாங்கிள், அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர் தொழில் முனைவோர், தொலைநோக்கு தலைவர் மற்றும் வாடிக்கையாளர் மீது மிகுந்த அக்கறை கொண்ட நிர்வாகி. அடுத்ததாக திரு ஆனந்தன் ஐயாசாமி, ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் என்ஜினியரிங், இன்டெல் கார்ப்பரேஷன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக திரு பிரேமானந்த் சேதுராஜன், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ எல்எம்இஎஸ் அகாடமி நிறுவனர், கல்வித்துறையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர், அமெரிக்காவில் விண்வெளி மற்றும் ராக்கெட் அறிவியல் தொழில்நுட்பங்களில் 12 ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர். இந்த விவாதத்தை நெறியாழ்கை செய்யக்கூடிய திரு எழிலன் ராமராஜன், சீரியல் ஆண்டர்பிரனர், கார்ப்பரேட் லீடர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். மதுரையில் வந்துட்டு இந்த ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். இவ்வளோ கூட்டம், இவ்வளோ பேர் வந்து இங்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கும் சரி, இதுலேருந்து நிறைய பேர் பெனிஃபிட் ஆவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப சந்தோஷம். இந்த பேனல் வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து மணி வந்துட்டு நம்ம என்னென்னமோ கான்செப்ட்ஸ் வச்சுருப்போம். ஆனால் அந்த கான்செப்ட்ஸுக்கு யார் நம்மளை நம்பி பணம் கொடுக்க போகிறாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் நம்மளை அப்லிஃப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு கீ ஆஸ்பெக்ட்டு. அப்போ தான் ரப்பர் மீட்ஸ் த ரோட். அப்போ தான் வந்து உண்மையில் நம்ம ப்ராடக்ட் கரெக்டாக இல்லையா, அதை வந்து மக்கள் நம்புகிறாங்களா, அல்லது இன்வெஸ்டர் நம்புகிறாங்களான்றதை பற்றி தான் இங்கே பேச வந்திருக்கிறோம். அதை பேச வந்திருக்கிற நம்மளுடைய ஸ்பீக்கர்ஸ் வந்து மிஸ்டர் லேனா கண்ணப்பன், கோஃபவுண்டர் ஹெல்த் கேர் ட்ரையாங்கிள், அப்புறம் பார்த்தசாரதி ராமானுஜம், பிரசிடென்ட் அண்ட் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்தியா சிமெண்ட்ஸ், பாலகன் ஆறுமுகசாமி, ஃபவுண்டர் பாலகன் பிஸ்னஸ் டாக்ஸ் சர்வீசஸ், அப்புறம் பிரேமானந்த் சேதுராஜன், சிஇஓ எல்எம்இஎஸ். ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு ஸ்மால் ரவுண்ட் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 minutes or 1 minute I'll talk about myself. ஸோ என் பேர் எழிலன் ராமராஜன். நான் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஃபெட்னா அண்ட் யூஎஸ்க்கு வந்துட்டு 97 போனேன். பிஹெச்டி டெக் அலுமினை அண்ட் ஆல்சோ டெக்ஸஸ் A&M. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டூயிங் லாட் ஆஃப் பிஸ்னஸஸ். ஸோ நிறைய பேர் ஒரு பிஸ்னஸ் எடுத்து போவாங்க. நான் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணி மல்டிபிள் சக்ஸஸஸ் அண்ட் மேஜர் ஃபெயிலியர்ஸ் ரெண்டையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் அ ஃபெயிலியர் வாஸ் ரைட் டைமிங்கில் ஃபண்டு வராது. ஸோ அதனால் ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் கண்டக்டிங் திஸ் event and இந்த பர்டிகுலர் பேனல். ஸோ I'll start with லேனா. லேனா, இப்போ வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இங்கே ஏற்கனவே ஸ்டார்ட் அப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் இட். அவங்களுக்கு வந்துட்டு குளோபல் மார்க்கெட்டில் அவங்க ப்ராடக்ட் கொண்டு போகிறதுக்கு வாட் ஆர் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸு? ரெண்டாவது, நம்ம யூஎஸ்லேருந்து நம்ம வந்திருக்கிறதுனால நமக்கு அங்கே என்னென்ன நெட்வொர்க்ஸ் இருக்குது, அதை எப்படி அவங்க டேப்இன் பண்ணி அவங்க க்ரோ ஆகலாம், அதை பற்றி கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ராமச்சந்திரன் பேசும்போது நச்சுன்னு முதல்ல ஒரு அடி அடித்தாங்க, கிளாரிட்டி அப்படின்னு. நான் சொல்லுவேன் ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி அண்ட் நேரோ ஃபோக்கஸ். எஸ்பெஷலி நம்ம ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். பேச்சுக்கு சொல்லுவோம், இப்போ அவங்க கூட அறிமுகப்படுத்தும் போது ஐடியா டு இப்போன்னாங்க. ஆக்சுவலாக ஐடியா டு இப்போ ஐபிஓ. ஸோ எப்படி நீங்கள் ஐபிஓ லெவலுக்கு போகணுன்னா, இப்போ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சைபர் செக்யூரிட்டியில் ஐ எம் வெல் நோன் பர்சன் இன் டிஜிட்டல் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட். ஆஃப்டர் 9/11 ஐ சேர்ட் 7 committees. அதில் மட்டும் இருந்து நம்ம ஒரு ரிசர்ச், இப்போ நான் பசங்க இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால சொல்கிறேன், ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட், ரிசர்ச் பர்சனாக மட்டும் இல்லாமல் அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும், ஒரு மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தணும்னா நீங்கள் ஆண்டர்ப்ரனராக மாறணும். அந்த சின்ன ஐடியாவை எடுத்துகிட்டு எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் வந்து அந்த ப்ராடக்ட் எல்லோரும் யூஸ் பண்ணணும். அதுதான் நான் முதல்ல பண்ணேன். அந்த கம்பெனியை வந்து 7 வருஷம் ரன் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் ஐ சோல்டு டு another ஆர்கனைசேஷன். தென் we took it public on IPO. ஸோ இது வந்து அதாவது மினிமம் வையபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு, அதாவது செக்யூரிட்டிங்கிறது பெரிய வேஸ்ட் ஏரியா. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வேஸ்ட் ஏரியா, ரைட்? அதில் ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட், ஒரு கம்போனண்ட் எடுத்துகிட்டு அதை நீங்கள் பெருசாக எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டை, ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் பார்த்து அதுக்கப்புறம் ஃபர்தராக அதுக்கப்புறம் ஃபண்ட் ரைஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எப்படி அந்த
ப்ராடக்ட் ஐடியாவை ஃபோக்கஸாக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் நான் இப்போ இது வரைக்கும் பேசினேன். அடுத்தது யூ நீட் டு ஹேவ் ரைட் பார்ட்னர்ஸ் அண்ட் ரைட், ஆக்சுவலி உங்களோட டீம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரைட்? அப்போ உங்களுக்கு பார்ட்னர்ஸுங்கும்போது NVIDIA குட் பி யுவர் பார்ட்னர். நான் இப்போ கூட ரீசெண்டாக சொல்லிகிட்டு இருந்தேன், இப்போ இன்றைக்கி NVIDIA $3 trillion மார்க்கெட் கேப்பில் இருக்க கம்பெனி. அதில் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா 80% தான் இன்னும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன்னும் அவங்களுக்கு 20%க்கு வந்து தே வாண்ட் கம்பெனிஸ் டு பில்ட் ரேப்பர்ஸ் அரவுண்ட் NVIDIA சிப், NVIDIA டெக்னாலஜிஸ், அண்ட் தே வாண்ட் GPU cloud லைக் டெலிவரி, எப்படி பெருசாக டெலிவர் பண்ணுறதுக்கு தே நீட் ஹெல்ப். ஸோ அந்த 20% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து நீங்கள் இப்போவே இன்றைக்கே ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்கு மார்க்கெட்டில் பார்ட்னர்ஸ் வேணும். ரெண்டாவது வந்து இந்த 5-10 மாதிரி நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஆண்டர்ப்ரனர்ஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணதை வந்து எடுத்துகிட்டு போய் எப்படி நம்ம ஒரு பிளாட்ஃபார்மாக உருவாக்கலான்னு அமெரிக்கன் தமிழ் ஆண்டர்ப்ரனர்ஸ் அசோசியேஷன் க்ரியேட் பண்ணோம். அதில் டிஜிட்டல் ஆக்சிலேட்டர் பிளாட்ஃபார்ம் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னால் ஆரம்பித்ததில் இன்றைக்கி 180 ஸ்டார்ட் அப்ஸை வந்து செலக்ட் பண்ணோம். அதில் 7 கம்பெனிஸ் மேலே 100 மில்லியன் மேலே வேல்யூடு. அங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ அந்த மாதிரி ஒரு ஆக்சலரேட்டர்ஸ் நீங்கள் அசோசியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இப்போ உங்கள் போன செஷனில் நானும் இஸ் ஃப்ரம் ஆக்சலரேட்டர், ரைட்? அவங்களோட அசோசியேட் பண்ணிங்கன்னா அது மூலமாக அவங்களுக்கு ஃபண்ட் ரைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மென்டர்ஸ் கிடைப்பாங்க, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் கிடைப்பாங்க. ப்ளஸ் அது வந்து ஒரு அப்ரோச். தேர்டு வந்து நான் ஆக்சுவலாக ஃபெட்னாவோட மலரில் 2015 எழுதியிருந்தேன். 2 பேஜில் ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன், எப்படி ஒரு யூனிகார்ன் கம்பெனியை ஜீரோலேருந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு. ரைட் ஃப்ரம் ஏஞ்சல் சீட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து சீரீஸ் A, B, C, அதுக்கப்புறம் தான் பின்னால் தான் ப்ரைவேட் ஈக்விட்டி வேணும்னா நீங்கள் ப்ரைவேட் ஈக்விட்டி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அந்த மாதிரி ஒரு விஷனோடு ஆரம்பிங்க. ப்ளஸ் ஒரு ரோட் மேப்பை போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். I'll be able to say more because இது ஒரு பயங்கர லோடட் கொஷின். இது எங்கே நிறுத்துறதுனே தெரியல. ஸோ வில் கம் பேக் அண்ட் வில் டாக் மோர். தேங்க்யூ. கண்டிப்பாக நம்ம பிளான் என்னென்னா, யூ கோன் ஆட் லாட் ஆஃப் ரீசோர்ஸஸ். அந்த நம்ம மதுரை ஃபெட்னால நிறைய ஃபைட்டன் இதில் யூ கோன் ஆட் லாட் ஆஃப் ரீசோர்ஸஸ் தட் யூ கேன் கோ பேக் அண்ட் லுக் அட், எஸ்பெஷலி ஃபார் budding entrepreneurs, even students and things like that. ஸோ இப்போ நம்ம இதோட இன்னொரு வேரியேஷன் அந்த கொஷின் வந்து இப்போ பார்த்தா, ஸோ இங்கே இருக்கிற இப்போ வந்து US பற்றி அவுட் சைட்லேருந்து பற்றி மாதிரி இங்கே இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம், இந்த மாதிரி பட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு இந்த இன்குபேஷன் பற்றி, அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் பேச முடியுங்களா? ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஃபஸ்ட் வி ஷுட் ஃபீல் ஹாப்பி அண்ட் லக்கி தட் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் அப் பற்றி நிறைய பேச்சு வருது, நிறைய என்கரேஜ்மெண்ட் இருக்குது. நம்ம காலையில் பார்த்த டிஸ்கஷன் எல்லாமே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் எடுத்து அதை ஃபெயில் ஆகி விற்று அடுத்த பிஸ்னஸ் போய் வீட்டில் சப்போர்ட் கிடைக்காது, டேய் வாடா கல்யாணம் பண்ணிக்கோ, எதுக்கு நீ வேஸ்ட்டாக போகிற, பல கஷ்டங்களை தாண்டி இன்றைக்கி வந்து அவங்க மலை மாதிரி நிற்கிறாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷன் இன்றைக்கி நீங்கள்லாம் வந்திருக்கீங்க 300 ஸ்டூடெண்ட்ஸ், யூஆர் ஸோ லக்கி. இன்றைக்கி இந்த ஸ்டார்ட் அப்க்கு லைக் தர் இஸ் இன்குபேஷன் சென்டர். எனக்கு தெரியல, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது கையில், ஆனால் எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் நான் பண்ணிவிடுவேன்னு யாரை போய் மீட் பண்ணணும், எனக்கு யாரை போய் கேட்கணும், அதுதான் ஓடிட்டுருக்கோம். நான் வந்து ஒரு சின்ன கிராமத்துலேயோ ஒரு சிட்டிலேயோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ வந்திருக்கேன், யாரை காண்டாக்ட் பண்ணணும், இது உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், லாட் ஆஃப் இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, தெரிஞ்சவங்க ஃபைன், தெரியாதவங்க ப்ளீஸ் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ஹையஸ்ட் இன்குபேஷன் சென்டர் இருக்குது. 124 இன்குபேஷன் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. மதுரையில் 4 இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்கிற இங்கே இருக்கிற மதுரையில் 4 இன்குபேஷன் சென்டர் இருக்குது. விருதுநகரில் 4 இன்குபேஷன் சென்டர் இருக்குது. சரி சார், அது இன்குபேஷன் சென்டர்னால் என்ன? இன்குபேஷன் சென்டர் அப்படிங்கிறது உங்களை அப்படி அடகாத்து அந்த கோழி எப்படி வந்து அந்த குட்டியை இன்குபேட் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, வெறி இருக்குது, எனக்கு பண்ணணும்னு முயற்சி இருக்குது, ஆனால் எனக்கு டைரக்ஷன் இல்லை, கைடன்ஸ் இல்லை. அப்படிங்கிறச்சே அந்த இன்குபேஷன் சென்டருக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி லைக் ஐ நீட் அ டேபிள் அண்ட் சேர், ஐ நீட் அ போர்ட் ரூம், ஐ நீட் அ ப்ரொஜெக்டர், ஒரு காஃபி டீ எனக்கு சர்வ் பண்ணணும். சரி, அதை தவிர எனக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் கொடுக்கறதுக்கு மென்டரிங் பண்ணணும். ஐ கேன் டேக் ப்ராஜெக்ட்ஸ் இன் அக்ரி ஆர் ஐடி ஆர் ரெனியூபிள் எனர்ஜி. அவங்களோட நெட்வொர்க் பண்ணி கொடுப்பாங்க. லைக் நீங்கள் அக்ரியா, இவங்களாம் எக்ஸ்பர்ட்ஸ், இவங்களோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெனியூபிள் எனர்ஜியா, இவங்களோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரை ஆரம்பிக்கிறோம் நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடைக்கல, இனி இல்லை. அவங்கள யாரால் அன்ஃபார்ச்சுனேட். நீங்கள்லாம் வந்து ஸோ ஃபார்ச்சுனேட். இன்றைக்கி எல்லாமே வந்து ஓரளவுக்கு
ஸ்ட்ரக்சர்டாக ஒரு இடத்துல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த உங்கள் கான்செப்ட் கன்விக்ஷனாக நீங்கள் வந்து எஸ் ஐ கேன் டூ அப்படின்னு ஒரு மனத்திடம் கிளாரிட்டி சார் சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னா, விடாமுயற்சி பெர்சீவரன்ஸ் போனீங்கன்னா அந்த இன்குபேஷன் வில் கைட் யூ. சரி சார் நான் இன்குபேஷன் போனால் எல்லாம் கிடச்சிருமா? கிடையாது. இன்குபேஷன் இஸ் ஒன்லி வழிகாட்டி உங்களுக்கு. இங்கே போ, இவனை பாரு, இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஈவன் ஃபண்டிங் டைரக்ஷன் கூட அவங்க கொடுப்பாங்க. ஸோ டு அட்ரஸ் த கொஸ்டின் எழில், த இன்குபேஷன் செட்டப் இன் தமிழ்நாடு இஸ் நம்பர் 1 இன் இந்தியா வித் 124 சென்டர்ஸ். ஆசம் ஆசம், கிரேட் டு நோ. நன்றி. டான்ஸாம், டான்ஸ் சீட் அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் டீனோட சில டிஃப்ரெண்ட் கிராண்ட்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பிராண்ட் லேப்ஸ், யூனோ, லான்ச் பேட், சென்டர் ஆஃப் இனோவேஷன் எக்கச்சக்கமாக இருக்குது இன்றைக்கி. we only have to go and browse and dedicate ourselves to that. கண்டிப்பாக நமக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு, ஏதாவது ரிசோர்ஸஸ் பற்றி இருந்துச்சுனாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அதை வந்து 510 லிங்க்கில் கொடுத்து பீப்புள் ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருக்கும் அமுச்சு விட்றோம். ஓகேங்களா? அப்புறம் the other aspects of things வந்து இப்போ இங்கே வந்து நிறைய entrepreneurs, people with lot of money. ஸோ அவங்க வந்து லோக்கல் பிஸ்னஸில் போடுறாங்க. பட் லெட்ஸ் சே யூஎஸ்லேயோ மற்ற கண்ட்ரியில் பணம் போடணும் அப்படின்னா எப்படி போடுறது, எங்கே போய் போடுறது, யார் நம்பி போடுறது, they don't have any clue. அந்த மாதிரி இங்கே இந்தியன் ஃபண்ட்ஸ் வச்சுட்ருக்கவங்க இப்போ யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வாட் ஆர் சம் பாசிபிள் திங்ஸ்? இது வந்து an apt question for Mr. Balagan ஐயா. ஸோ அதனால் if you can. ஆல் ஆர் வெல்கம். இப்போ இந்த ட்ரம்ப் நியூ பிரசிடென்ட் சொல்கிறான், பிரிங் ஆல் த மனி டு யூஎஸ்ன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் தான் நீங்கள் பண்ணணும். லோக்கல் அமெரிக்கன் ஆண்டர்ப்ரனரோட சம்மந்தப்பட்டு அமெரிக்கன் டேக்ஸ் சிஸ்டம் ஐஆர்எஸ் இன்டர்னல் ரெவன்யூ சர்வீஸ்கிட்ட போய் ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். இந்தியன் பாஸ்போர்ட்டை கொடுத்து ஐடிஐஎன் நம்பர், இங்கே நீங்கள் ஆதார் கார்டு, சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் வந்து டேக்ஸ் பேயர் ஐடி நம்பர் வாங்கிக்கிட்டிங்கன்னா யூ கேன் பிரிங் எனி மணி. டைரெக்டாக இந்தியாவிலேருந்து கொண்டு வர்றது இது நீங்கள் தான் சொல்லணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். பட் சிங்கப்பூர், மலேசியா ஆர் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் சம்மந்தப்பட்டு அங்கேருந்து நீங்கள் யூஎஸ் கொண்டு வர முடியும். அது ஈஸி பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் ஐடிஐ வந்து வாங்கிட்டிங்கன்னா ஃபார் சம் இயர், பட் 7 years வரைக்கும் அங்கே டேக்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் லெவல் க்ரீன் கார்டு கூட போக முடியும். ஆனால் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். டேக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா யூ ஆர் அ குட் சிட்டிசன். வி ஆர் வெல்கம். வி ஆர் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் இருக்கிறோம். வருஷத்துக்கு 40 மணி நேரம், ஈவன் 81 வயசாக இருந்தாலும் 40 மணி நேரம் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு நாங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். இதுதான் முக்கியம். பே டேக்ஸ். யூ ஆர் அ குட் சிட்டிசன் ஆஃப் யூஎஸ். அதுதான் எங்களுடைய அட்வைஸ். லோக்கல் பர்சன், இப்போ நாங்கள்லாம் இருக்கிறோம், லேனா கண்ணப்பன், அவர் எம்ப்ளாயர், யூஎஸ் எம்ப்ளாயர். அவர்கிட்ட போய் பணம் கொடுத்து அவர் ஐடிஐ நம்பர் வாங்கிட்டிங்கன்னா யூ ஆர் ரெகனைஸ்ட் ஆஸ் எ குட் சிட்டிசன். வெல்கம் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். நன்றிங்க ஐயா. டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு டிப் கொடுப்பீங்கன்னு பார்த்தா டேக்ஸை பே பண்ண சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயங்க. கண்டிப்பாக வில் டூ தட்டுங்க. அப்புறம் நம்ம பிரேம்ட்டு ஒரு கொஷின் இருக்குது. ஸோ கஸ்டமர் ஃபண்டட் பிஸ்னஸ், ஓகே. ஸோ அதை வந்து ப்ராப்ளி யூ ஷுட் ஹேவ் அ ரியலி குட் ப்ராடக்ட் வாட் எவர், பட் ஆனால் யூ ஆர் த ரைட் பர்சன் டு டாக் அபவுட் தட். அது எப்படி ஒரு கஸ்டமர் வச்சு ஃபண்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் ரன்? ஸோ நீங்கள் முதல்ல ஐடியா டு ஐபிஓ அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஐடியா கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியல. நான் ஐம் நாட் வெஞ்சர் பேக்ட், அல்லது நான் இன்னும் 2 வருஷத்துலேயே 3 வருஷத்துல ஐபிஓ போகிறதுக்கு பிளானே இல்லை. பட் நான் இந்த பேனலை டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினச்சப்போ முதல்ல நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், இந்த கஸ்டமர் ஃபண்டட் ஸ்டார்ட் அப். ஸோ முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்கீங்க, அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. உங்களுக்கு இருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், ஃபண்டமெண்டல் ஆஃப் பிஸ்னஸ் டசன்ட் சேஞ்ச். ஃபண்டமெண்டல் ஆஃப் பிஸ்னஸ் என்ன? முதல்ல நான் கஸ்டமருக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அந்த வேல்யூ கஸ்டமருக்கு போகுது, அது வழியாக எனக்கு காசு வருது, அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை வச்சு நான் வந்து ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ அதான் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் பிஸ்னஸ். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, நிறைய அந்த ஸ்டார்ட் அப் ரிலவெண்ட்டான நியூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோன்சோ கம்பெனி வந்து 2 மில்லியன் ரைஸ் பண்ணிட்டாங்க, சோன்சோ கம்பெனி வந்து 3 மில்லியன் ரைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப்போட சக்ஸஸே வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதான். ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டேன்னா நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நிறைய பேருக்கு வந்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன், ரைட்? பட் முதல்ல ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, ஃபண்டமெண்டல் ஆஃப் பிஸ்னஸ் வந்து மாற போகிறதே கிடையாது. நான் 1 வீக் பேக் வந்து ஐவ் சீன் ஒரு ஆண்டர்ப்ரனர். அவர் வந்து மதுரையில் தீப்பெட்டி தொழில் பண்ணிருக்காரு. 1400 கோடி ரூபா வருஷத்துக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. 2000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. வருஷம் ஆஃப் த டேபிள் 50 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காரு. இவரை நான் வந்து தூக்கி வச்சு கொண்டாடணுமா, இல்லை 2 மில்லியன் ரைஸ் பண்ணிவிட்டு
1500 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 3000 கோடி பேர்ன் பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ் நான் தலையில் தூக்கி வைக்கணுமா? நான் யாரை தலையில் தூக்கி வைக்கணும்? யார் ஒருத்தன் ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் பண்ணுறானோ நான் அவனை தான் முதல்ல தலையில் தூக்கி வைக்கணும். ஸோ அப்போ இங்கே இருக்க ஃபெல்லோ ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நான் ஒன்று சொல்வேன். முதல்ல ஃபண்டமெண்டல் ஆஃப் பிஸ்னஸை மறந்துடக்கூடாது. ஃபண்டமெண்டல் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் ஆடிங் வேல்யூ டு த கஸ்டமர். ஒன்று. ரெண்டாவது, நிறைய பசங்க கேட்கலாம், சார் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இந்த ஐடியாவை நான் வந்து ஒரு ப்ராடக்டாக பில்டு பண்ணணும், நான் எப்படி சார் பில்டு பண்ணுறது, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். முதல்ல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஐடியா எல்லாருக்குமே இருக்குது. ஐடியா இல்லாத ஆட்களே இங்கே கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே ஐடியா இல்லாத ஆட்களே கிடையாது. எல்லார்ட்டையுமே ஐடியா இருக்குது. முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஐடியா வந்து வேலிடான ஐடியாவா, ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் இருக்கா, நான் வச்சிருக்க ஐடியா ஆக்சுவலாக ரியல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுதா. நான் இதை அடிக்கடி சொல்லுவேன். ப்ராப்ளம் நான் சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு செக்அப் பண்ணுறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி உனக்கு வந்து சோன்ஸோ விட்டமின் கம்மியாக இருக்குது, நீ விட்டமின் டேப்லெட் வாங்கி போடு, ஒரு 200 விட்டமின் டேப்லெட் வாங்கிக்க, வருஷம் ஃபுல்லாக போடுன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப் போகிறீங்க, மெடிக்கல் ஷாப் போயிட்டு அவர்கிட்ட கேட்குறீங்க, தம்பி ஒரு 200 விட்டமின் டேப்லெட் கொடுப்பா அப்படின்னு. 200 விட்டமின் டேப்லெட் வந்து 1000 ரூபான்னு சொல்கிறான். நம்ம யோசிக்கலாம், இது வாங்கணுமா இப்போ தேவையான்னு சொல்லிட்டு. இப்போ அதுவே உங்களுக்கு விடாத தலைவலி, பயங்கர தலைவலி இருக்குது, ஒரு 3 நாளைக்கு தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, பயங்கரமான பெயின். இப்போது ஒரு டாக்டர் பார்க்குறீங்க, அந்த டாக்டர் உங்கள்கிட்ட ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. அந்த மாத்திரையை போய் மெடிக்கல் ஷாப்பில் காட்டுறப்போ ஒரு மாத்திரை 2000 ரூபான்னு சொல்கிறான். வாங்குவீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக வாங்குவீங்க. ஏன்னா பிகர் பெயின் பாயிண்ட். ஸோ யூ காட் டு ஸ்டார்ட் சால்விங் த பிகர் பெயின் பாயிண்ட் விச் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டு நீங்கள் பார்க்குறப்ப என்ன பண்ணணும்னா, என்கிட்ட பெரிய பெயின் பாயிண்ட் இருக்கா, நான் ஒரு நிஜமாவே ஒரு பெரிய பெயின் பாயிண்ட்டை சால்வ் பண்ணுறேன்னா அப்படிங்கிறத எல்லா ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனரும் முதல்ல ஐடியேஷன் ஃபேஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? மென்டார் இருக்காங்க இங்கே, யூ கேன் ஃபைண்ட் லாட் ஆஃப் மென்டர்ஸ், கோ அண்ட் டாக் டு தம். ஐ ஹேவ் ஸோ ஐடியா, இந்த ஐடியா நிஜமாவே ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுதா இல்லையா, பேசுனீங்கன்னா ஐடியா கொடுப்பாங்க. அண்ட் உங்களுடைய கஸ்டமர்கிட்ட பேசுங்க, ஐயா என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, இந்த சொல்யூஷன் இருக்குது, இதை நான் பில்டு பண்ணலாமா, பண்ணால் நீங்கள் வாங்குவீங்களான்னு கேளுங்க. இல்லைப்பா எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை நீ சால்வ் பண்ணுறது ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஐடியா என்ன ஆகும்னா பெட்டர் ஆகும். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அந்த ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லபிள் ஐடியாவாக மாறும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, MVP சார் சொன்னார் அழகா, மினிமம் வயபிள் ப்ராடக்ட். என்கிட்ட பெருசாக காசு இல்லை, நான் அந்த ஐடியா தூக்கிட்டு முதல்ல எங்கே போகணும், என் ஃப்ரெண்டுகிட்ட போகணும், என் ஃபேமிலிகிட்ட போகணும். போயிட்டு ஐயா எனக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்குது, நான் ஒரு 10 மென்டாரை வச்சு நான் வேலிடேட் பண்ணேன், ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறாங்க, நான் இப்போ இந்த ப்ராடக்ட்டை பில்டு பண்ணணும், எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க, 10 லட்ச ரூபா கொடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கி MVP பில்டு பண்ணணும். சே ஏர்பிஎன்பி இப்போ இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்கலாம், ஆனால் அவன் ஆரம்பித்தது ஒரு ரெண்டல் ஸ்பேஸை வாடகைக்கு எடுத்து அதை கஸ்டமருக்கு விற்று ஒர்க் ஆகுமான்னு வேலிடேட் பண்ணான் ஏர்பிஎன்பி. அதுவே ஊபர் எடுத்துக்கோங்க, ஊபர் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு சின்ன செக்மெண்ட்டை எடுத்துகிட்டு இந்த செக்மெண்ட்டில் ஒர்க் அவுட் ஆகுமான்னு வேலிடேட் பண்ணான் MVP. இப்போ நாங்கள் வி ஆர் ட்ரைனிங் ஓவர் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ். ஆரம்பிக்கிறப்போ நான் 10,000 ஸ்டூடெண்ட்டை போய் அட்ரஸ் பண்ணி இறங்கலை, 2 வருஷம் உட்காந்து ஒரு 1000 குழந்தைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி இதை வாங்குவாங்களா மக்களுங்கிறத உறுதிப்படுத்தணும். அப்போ இந்த MVP ஃபேஸ் முடிகிறப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ரிட்டென்ஷனுக்கு ரெடியாக இருக்கானா, உன்னை திரும்பி வந்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கானான்னு பார்க்கணும், சேர்ன் ரேட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். 3வது ஆக்டிவ், எவ்வளோ என் ஆப்பில் எவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருக்கான், இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் சிறப்பாக இருந்ததுன்னா என் மாடல் சூப்பரு, இப்போ ஐ எம் ரெடி டு செல் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வந்துடும். நவ் யூ ஆர் ready to go and scale your product. That is how you build the product. Again, நீங்கள் ஐடியேஷன் ஃபேஸில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஐடியேஷன் ஃபேஸில் அந்த ஐடியா வேலிடேஷனே பண்ணாமல் போவாங்க, போயிட்டு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை பில்டு பண்ணிட்டு வந்து விற்காது ப்ராடக்ட். அப்போ என்ன பண்ணணும், ஐடியேஷனில் போயிட்டு இறங்கி மென்டார்ஸ் வச்சு வேலிடேட் பண்ணணும், அதுக்கப்புறம் MVP பில்டு பண்ணணும். நவ் யுவர் கம்பெனி வில் பிகம் அ கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி ஆர் கஸ்டமர் ஃபண்டட் கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக மாறி. யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் VCக்கு ஏஞ்சல் பின்னாடி ஓடணும் அவசியம் கிடையாது. VC ஏஞ்சல் ஓம் பின்னாடி ஓடி வருவான். ரைட், தட்ஸ் ஐடியா. வெரி நைஸ் இன்புட்டுங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் வித் ஐடியாஸ் ஆர் abundant. நீங்கள் ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு கிரியேட் திஸ் MVP அண்ட் தென் செல் இட். அண்ட் ஒன்ஸ் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் வேல்யூ, கண்டிப்பாக வந்து தே கோன் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன், தே வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட். அந்த ஆஸ்பெக்டில் அப்ரோச் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் ஈஸி ஆக்சஸ் டு ஃபண்ட்ஸ் instead of going and beg borrow மாதிரி situations வந்து you can reduce. ஸோ இப்போ வந்து டைம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ யூ கோன் கீப் இது கொஞ்சம் ஷார்ட் ஆன்சர் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி லோடட் கொஸ்டின் ஐம் கோன் ஆஸ்க் யூ. இல்லைனா
சின்ஸ் ஐடியா டு ஐபிஓன்னு நம்ம சொன்னதுனால we have to do some justice to it. ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்துட்டு ஐபிஓ போகணும் அப்படின்னா ஐம் நாட் ஷூர் how many people are going to be it's going to be useful, but ஒரு ஐபிஓ போகணுன்னா what are the minimum milestones அவங்க வந்து they have to achieve before they can think about going into an IPO? அதை பற்றி ஷார்ட்டாக சொல்ல முடியும்னு பாருங்கள் if you can. ஒரு 3 செகண்டில் சொல்ல பார்க்குறேன். take your time. இல்லை, பிரேம் வந்து எக்ஸலண்ட்டாக அந்த ஃபண்டமெண்டல் ஐடியேஷன் ஃபேஸை பற்றி சொன்னார். நான் ரொம்ப குயிக்காக ஒன்ஸ் யூ இப்போ ஏர்பிஎன்பி எடுத்துப்போம், 1000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அதுலேருந்து 100,000 போகிறாங்க, அதுக்கப்புறம் 1 மில்லியன் கஸ்டமர்ஸ் போகிறாங்க. அதுவே 10 மில்லியன் 100 மில்லியன் 1 பில்லியன் கஸ்டமர்ஸ் வேணும்னா கண்டிப்பாக தே ஹேவ் டு க்ரோ த கம்பெனி. அதுக்கேற்ற மாதிரி கேபிட்டலை ரைஸ் பண்ணி ஆகணும். அந்த கேபிட்டலை ரைஸ் பண்ணும்போது கம்பெனியோட வேல்யூவேஷன் எவ்வளோக்கெவ்வளோ ஹையராக போகுதோ அப்போ தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ இட் இஸ் லைக் அன் ஈகோ சிஸ்டம், இட்ஸ் லைக் அ பியர் ப்ரெஷர், right? Everybody works hard, okay, how can I get more returns, including the founders and the stakeholders, early employees, எல்லாருக்கும் ஒரு ரிசல்ட், ஒரு ரிட்டர்ன் வரணும்னா அந்த ஐபிஓட வேல்யூ அது. ஆனால் ஐபிஓ பண்ணணும்னு நினச்சி போயிட்டோன்னா அது இக்கரைக்கு அக்கறை பச்சை, அங்கே போன பிறகு தான் தெரியும் அதோட கஷ்டங்கள்லாம். அதில் ஒன் ஆஃப் த அப்ரோச்சஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் ஒரு ப்ராடக்டை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இவ்வளவு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுறேன், அடுத்த லெவலுக்கு போகிறேன்னு சொல்லும்போது they may merge with another company or they may bring on board another company so that there's quickly you can accelerate. For example, என்னோட ஜேர்னிலேயே we acquired 7 companies. ஸோ இது எல்லாம் வந்து ஒரு மஸ்ட் ஆயிரும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஐபிஓ போகிறதுனால இந்த வேல்யூவேஷன் வந்து ஒரு கேம். ரெண்டாவது, lot of people benefit out of this exit. Rather than a small exit, you get a very large exit and then கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து மணி வந்துட்டுருக்கும். ஆனால் ஃபவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். எவ்ரி குவார்ட்டருக்கும் யூ ஹேவ் டு டீல் வித் த டேக்ஸ் அட்வைசர்ஸ் அண்ட் லீகல் அண்ட் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். உங்களோட ப்ராஃபிட் வந்து எரோட் ஆகிட்டுருக்கோம். இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். தென் ஆன் டாப் ஆஃப் இட் யூ ஹேவ் டு ரெஸ்பாண்ட் டு த பப்ளிக் மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாமே. ஸோ நான் சொல்லுவேன், நீங்கள் ஐபிஓலாம் மறந்துடுங்க. ஏன்னா உள்ளே அடிபட்டதுனால சொல்கிறேன். அதாவது அதை வந்து பின்னால் தானே வந்துடும். யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் க்ரோயிங் த கம்பெனி, க்ரோயிங் யுவர் பிஸ்னஸ், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் செல்லிங் யுவர் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் டு கஸ்டமர்ஸ் அண்ட் ஜெனரேட் ரெவென்யூஸ் அண்ட் ஜெனரேட் ப்ராஃபிட்டபிலிட்டி. நன்றிங்க லேனா. ஸோ இப்போ டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குங்க. எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, இஃப் யூ ஹேவ் சம்திங் யூர் மைண்ட் தட் யூ வாண்ட் டு டாக் அபவுட் பட் 10 செகண்ட்ஸில் உங்களால் பேச முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பாலகண்ணையா, நீங்கள் what is the something that you wanted to say? You want to say something to anybody, taking 10 seconds? That will be a different topic. Anything that... But when you raise the money from public, discipline by the person who collects the money. Never spend the money other than the land, labor, capital organization equation. If we take the money and celebrate our family wedding, we are gone. Out, yes. And that is the discipline we need. நான் அமெரிக்கா போகும்போது அங்கே பப்ளிக் ப்ராக்டிஸில் இருந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எல்லாம் நார்த் இந்தியன், ஒரு தமிழன் கூட கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் 20 ஒரு ஐ திங்க் கிளின்டன் வந்தார்னு நினைக்கிறேன். 65,000 ஐ திங்க் வாட் இஸ் தட் கொடுத்தாரு, H1Bன்னு கொடுத்தாரப்போ 65,000 அதில் 3/4 ஆந்திரா வந்து நம்மளை மாதிரி இருக்கிறாருன்னு என்கிட்ட தான் வருவாங்க டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அக்கேஷன் வி பீட் இன் நார்த் இண்டியன்ஸ். தில் வேணும், உடம்பு சக்தி வேணும். நான் தவறு செய்யாதவன் இருந்தாலே சக்தி வந்துடும். தவறு செய்தால்தான் பயப்படுறோம். பயப்பட வேண்டிய தேவையில்லாமல் நீங்கள் பண்ணிங்களா நம்ம இந்தியாவையும் அமெரிக்காவை மாற்றிடலாம். அதுதான் முக்கியம். தைரியம், டிசிப்ளின், இது 2 வேணும் உங்களுக்கு. எல்லோரும் இளைஞர்கள் இருக்கிறாங்க. எந்த காரணத்திலையும் நம்ம தவறவே செய்யக்கூடாது. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அது பண்ணிங்கன்னா we will also go and beat அமெரிக்கா. நம்மளுடைய வருமானம் வந்து $7 trillion. அமெரிக்கன் வருமானம் வந்து $23 trillion. எத்தனை மடங்கு பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம உயரணும்னா நமக்கு வேண்டியது சத்தியம், கட்டுப்பாடு, அப்புறம் 2வது வந்து என்ன சொல்கிறது, ஒழுக்கம். அந்த பணத்தை பெறுனீங்கன்னா we will also succeed. ஓகே, நன்றிங்க ஐயா, ரொம்ப நல்ல வார்த்தைகள், ரொம்ப நன்றி. ஒரே ஒரு இப்போ தமிழ்நாடு $1 trillion எக்கானமி ஆகணும்னா 2 விஷயம். ஒன்று, do you want 900 billion
worth of revenues coming from within India and 100 billion coming from outside of India அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து இல்லை யூ வாண்ட் $900 billion of revenue coming from outside of India and 100 billion within India அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் அதை நோக்கி நம்ம எல்லாரும் ஒர்க் பண்ணுவோம். Any support, any help from the US will be happy to support. Thank you. Thanks, Lena. Partha, you want to take 10 seconds and finish? Little away from the topic as a general. That's fine. Whatever you want to say. Request to youngsters who really have ideas like இது பண்ணணும் அது பண்ணணும்னு எல்லாருக்குமே அந்த மனசில் இந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். இங்கே லஞ்ச் முடிச்சுட்டு போனோன்னு 20% அணைஞ்சிரும், ஒரு மாதத்தில் 50% அணைஞ்சிரும், சொந்தக்காரன் சொன்னதுக்கப்புறம் 80% அணைஞ்சிரும், அதுக்கப்புறம் ஒரு 20% தான் இருக்கும். அது திட்டு எங்கே போகிறோன்னு தெரியலன்னு இருக்கும். அந்த 20% மக்களுக்கு சொல்கிறேன், எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கான்னு பாருங்கள். இட் மேபி எல்லாமே வந்து நாட் ஃப்ரம் த ஏசி ரூம் ஆர் இன் யுவர் ஹவுஸ், எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட்னா யார் மக்கள், அவங்களோட சேஞ்சஸ் என்ன. சின்ன விஷயம், ஓலா என்ன சார் ஒன்றுமே கிடையாது, நீ நானும் டாக்ஸி கஷ்டப்படுறோன்னு தெரிஞ்சு ஒருத்தன் என்ன பண்ணான், நீ டாக்ஸி வாங்காதரா, ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு எதுக்கு நீ 3000-4000 டாக்ஸிக்கு பே பண்ணுற, 500 ரூபாய்க்கு ஏர்போர்ட்டில் போய் இறங்கிக்கோ, உனக்கு ஒரு ஆப் போட்டு தரேங்கிறான். ஒரு ஓலா கார் கூட ஓலா ஓனருக்கு சொந்தம் கிடையாது, வெறும் மூளை அந்த சாஃப்ட்வேர் மட்டும்தான். ஏர்பிஎன்பிக்காரனுக்கு ஒரு வீடு கூட கிடையாது, எவன் வீடோ அவன் எடுத்து அவன் கொடுக்குறான், அவன் 2 பேரை கனெக்ட் பண்ணுறான். என்ன பேசிக்கலாக என்ன நடக்குதுன்னா எவால்விங் சேஞ்ச் ஆஃப் த கஸ்டமரோட சேஞ்சஸ் இன்றைக்கி என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்கும், 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், அதை தெரிஞ்சு உங்கள் ப்ராடக்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி எமோஷனாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க எனக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் ஓகே, உனக்கு பிடிச்சிருந்துன்னா வீட்டுக்குள்ளே பண்ணிக்கோ. துட்டு பார்க்கணும், வெளியே போய் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரிஞ்சு அந்த ப்ராடக்ட் லைஃப் ஸ்டைலில் கால்குலேட் பண்ணி அந்த வெஞ்சரில் இறங்குங்கிறது தான் என்னோடய ரிக்வெஸ்ட். தேங்க்ஸ், அப்ரிஷியேட் இட். ஸோ குயிக்காக இந்த டாபிக் வந்து ஐடியா டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு விஷயம், நான் நிறைய ஃபவுண்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன், வெஞ்சர்ஸ் அல்லது வந்து ஏஞ்சல்ஸ் பேக் பண்ண கம்பெனி. முதல்ல ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து உங்கள் கம்பெனிக்காக ஃபண்டிங் போகிறீங்க அப்படின்னா ஹேவ் கண்ட்ரோல் இன் யுவர் ஹேண்ட். எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஒரு வெஞ்சர் வந்து உங்களுடைய கம்பெனியில் காசு போட வர்றாங்கிறதுக்காக அவன் ஓனர் கிடையாது, நீங்கள் தான் ஓனர். எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா மேக் ஷுர் த கண்ட்ரோல் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக உங்களுடைய ஐடியாவிலேருந்தோ விஷன்லேருந்து மாறி போயிடக்கூடாது. அந்த மாதிரி மாறி போன நிறைய ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ எல்லா பாயிண்ட்லையும் கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்கணும். நீ காசு போட்டிருக்க, உன் காசை மல்டிப்ளை பண்ணி கொடுக்க வேண்டிய என்னுடைய வேலை, என்னை வேலையை பார்க்க விடு, நீ காசு மட்டும் போடுங்கிறத நீங்கள் கன்வே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் ஏஞ்சல்ஸ் அண்ட் விசிஸ் உள்ளே வர்றாங்கிறதுக்காக உங்கள் விஷனை தாண்டி தள்ளி போயிடாதீங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. ஆசம், தேங்க்யூ. அண்ட் இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஐ டோன்ட் டேக் மோர் தென் 10 seconds. ஏன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க, அவங்க பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால நிறைய சொல்லணும்னு வச்சுருந்தேன். ஐ ஜஸ்ட் ட்ராப்ட் ஆல் தட் ஸ்டஃப். நீடி நிற்கிறாங்க எல்லாரும் அதனால. பட் எனிவேஸ், ஸோ பாட்டம் லைன் வந்து அவங்க இன்வால்வ் ஆக வேண்டாம்னு நாங்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஹேவ் டிசிப்ளின். ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் டிசிப்ளினாக அவங்க மணியை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நீங்கள் லேவிஷாக பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுன்னா தே வில் ஸ்டார்ட் லுக்கிங் அட் எவ்ரி திங். அதனால் அந்த ஆஸ்பெக்ட்லாம் பார்த்துட்டு ஒருத்தவங்க மணி நம்ம வாங்குறோன்னா அதை பயங்கர டிசிப்ளின்டாக ஒழுக்கமாக கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் பண்ணணும். ரெண்டாவது, உங்கள் ப்ராடக்ட் கேன் செல் இட் செல்ஃப்னா ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் கோன் கம் அண்ட் ஃபண்டு. நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு பேஜில் இந்த பேனல் மென்ஷன் பண்ணி போட்டுடுறோம். யூ கேஸ் கேன் கோ அண்ட் டேக் லுக் அட் இட். அது ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்களாம் ரெஃபரன்ஸாக இருக்கும். ரொம்ப நன்றி, மிக்க நன்றிங்க. இருக்கும். தேங்க்ஸ். தேங்க்யூ.